அவருக்காக மற்ற எல்லாருமே எதிர்க்க ஒரு விஷயங்கள் துணிகிறாரு திரும்ப. எதிர்க்கிறவங்களாம் யாருன்னா தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். எதிர்க்கிறவர்கள் யாரா? ஸோ எல்லா கூட்டணியும் பிரிஞ்சிருக்கு. ஸோ வாக்கும் பிரிய தான் போகுது. ஸோ ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டியாக ஓட்டு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த விஷயங்களை ஈஸியாக யூஸ் பண்ண பார்க்குறேன். இப்போ 4 கட்சிகளுக்குமே அதில் என்ன தப்பு இருக்கு? தவறு சொல்ல இந்த விஷயங்களுக்காக இப்போ விசிக்கு அந்த விஷயம் இருக்குதா? ஆமாம், நாங்கள் தான் நினைக்காதீங்க, இனி அது வாய்ப்பு இல்லை. ஒரு ஓப்பனாக டேரிங்காக அடிக்கிறார். இதுதான் கூட இருக்கிறவர்களே பதற வைக்குது. அதே கேள்வி திருப்பிக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள்ல என்ன பண்ணீங்க, பெரிய போராட்டம் பண்ணீங்கன்னா ஒன்றும் கிடையாது. வணக்கம். ஆதவர்ஜுனா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் கொடுத்த பேட்டியை தொடர்ந்து ஒரு வார காலமாகவே திமுக விசிகால கூட்டணி பிரச்சனை ஆகிடும், திமுக கூட்டணி விசிகா வெளியே அதிமுக கூட்டணிக்கு போக போகுது, டிமாண்ட் பண்ண போகுது, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு தான் நீங்கள் திரும்ப ஒரு பேட்டி கொடுத்து ஆதவர்ஜுனா பேச்சினால எங்கள் கூட்டணி எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாதுன்னு ஃபியூச்சர் திங்காகவும் பேசிட்டார். திரும்ப ஒரு கருத்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆதவ் அர்ஜுன் ஜூனியர் விடுனா லைட்டாக ஆரம்பித்தார். அப்போவே இவங்க எல்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க. சில பேர் விசிகாவிலே சில பேர் கதறிக்கிட்டு திமுக கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. பாஜக வந்துடும்லாம் உள்ளே வந்துடும் அப்படின்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்தாரு. அதில் பல விஷயங்கள் துணை முதல்வர் சம்மந்தமாக இன்னும் பல விஷயங்களை ஓப்பனாக அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தலைமுறையில் பேட்டி, அப்புறம் இன்னொரு இதில் கலாட்டாவில் ஒரு பேட்டி. அவர் அடுத்தடுத்து அதிரடி காட்டிக்கிட்டே போகிறார், ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த விவகாரம் சம்பந்தமாக திமுக எதிர்வினை ஆற்றுது. திமுகவை அவர் எங்கேயுமே கண்டித்து பேசலை. அவர் சாதாரண விமர்சனம் வைக்கிறார். வேங்கை வயலில் இந்த மாதிரி நடந்ததுன்னா ஒரு சாதாரண எஸ்ஐ முடிச்சு விட்ற வேலை அது. ஆனால் ஏன் இவ்வளோ நாள் தொடருது? போலீஸோடு ஏன் முடிச்சுக்கிறீங்க? இது போலீஸ் விவகாரம் மட்டும் இல்லை, அதை தாண்டி போலீஸ் துறையை வைத்திருக்கிறவர்களும் சேர்ந்து டைரெக்டாக அவர் இது பண்ணுறாரு. இது வழக்கமான விமர்சனம் தான். அதே மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல அவர் வைக்கிற விமர்சனங்கள் அட கரெக்டாக இருக்குது இது அப்படின்றது பலரும் பல காலம் வச்சுக்கிட்டு வந்த விமர்சனங்கள். அப்போ அவர் அவருடைய விமர்சனங்களை யார் எதிர்க்கிறா அப்படின்னு பார்த்தா திமுகவில் ஒரு செக்ஷன் எதிர்க்குது. திமுக எதிர்ப்பு காமிக்க ஆரம்பிச்சிச்சு. நேரடியாக பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி யாரையா விட்டு பேச விடுவாங்க. அதில் ஆராசா பேசுகிறாரு. ஆனால் அதை விட அதிகமாக விசிகாக்குள்ளே தான் பதறாங்க. அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை. வன்னியரசு இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்துருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லை கூட்டணியில், அதிமுக நாங்கள் போகவே மாட்டோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றாரு. இது இப்படியே போகுது. கடைசியில் இன்றைக்கி திருமாவளவன் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம்னா, இந்த 3-4 பேரை தவிர யார் இவங்களாம் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க, அதாவது இந்த கூட்டணியினால் ஆதாயம் அடைந்திருக்கிறவர்கள், இவர்களை தவிர வேற யாரும் ஆதவ் அர்ஜுனை கண்டிக்கலை. கரெக்டா? யாராவது கண்டிச்சாங்க? இல்லை விடுதலை சிறுத்தைகளுடைய அவங்களுடைய ட்விட்டர்லேயோ இதுலேயோ அந்த அணிகள் இருக்க நிர்வாகிகளோ இல்லை 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட யாராவது கண்டிச்சாங்க? வரவேற்பு இருக்குது அவருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நாளாக நாங்கள் எவ்வளோ விஷயங்களை வெளியே சொல்ல முடியாமல் குமுறிக்கிட்டு இந்த 4-5 வித்வான்களுக்காக தலைவரும் அந்த மாதிரி போகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டான்டா ஒருத்தன் புரட்சி வீரன் நம்ம அதாவது ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார், என் மனசில் இருந்த பாரம்லாம் குறைஞ்சி போச்சுன்னா அந்த மாதிரி அவங்க மனசில் இருந்ததெல்லாம் இவர் வெளியே கொட்டிட்டார். அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். சில பேர் அதை ஆதரவாக சொல்கிறாங்க, சில பேர் கம்முன்னு இருக்கிறாங்க, யாருமே எதிர்க்கலை. கரெக்டாக? திருமாவளவன் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையன்றாரு. திருமாவளவனுடைய மனசில் இருக்கிறத நீ சொல்லிட்டாரு. அவர் பேசுறதுனாலாம் கூட்டணிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்றாரு. ஆனால் அங்கே பதறாங்க, கூட இருக்கிறவங்க பதறாங்க, திமுக பதறுது. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் பேசுறதுலலாம் கூட்டணிக்கு உறவு முறிகிறாருக்குலாம் அதில் ஒன்றும் அவர் பேசலை அப்படின்றாரு. இதைத்தான் நான் நேற்று கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன்.
திருமாவளவன் என்ன நினைக்கிறாரோ அதை ஆதவ அர்ஜுன் பேசுகிறார். அதுதான் கரெக்டான விஷயம். இப்போ அதுக்கையும் மீறி கேட்குறாங்க ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணணும். இதில் இன்னொன்று பார்க்கணும், ஆராசா பேட்டியில் ஆதவ அர்ஜுன் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றாரு. அது வந்து ரொம்ப ஓவரில். அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை. நீங்கள் என்ன அப்போ அழுத்தம் கொடுக்குறீங்களா? பெரிய அண்ணன்ற மனம் எடுப்பான்னு நம்பிக்கை இருக்குன்னு விஷயம் எல்லாம் ஒன்று தான். அவரை அடிச்சிடுவார், அவரை அடிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதும் அவரை அடிங்கன்றதும் ரெண்டும் ஒன்று தானே. அப்போ அந்த உள்கட்சி உங்களை பற்றி விமர்சனம் வச்சா நடவடிக்கை எடுத்துடணும். அவ்வளோ பெரிய ஆள். அப்போ அவங்க என்னென்ன, நான் உங்களை வாழ்வு அளிக்கிறோம், எங்களால் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களை வந்து உங்களில் ஒருத்தன் மாதிரி சொன்னால் அவனை நீ விடணுமா, அப்போ நீங்கள் நம்மள எதாவது பண்ணுங்க அப்படின்ற ஒரு பெரிய அண்ணன் போக்கு தானே. அதுக்கு இன்றைக்கி பதில் நாங்கள் பேசி சொல்கிறோம், அதை நான் பேசிக்கிறேன் எங்கள் உள்கட்சி பிரச்சனைன்ற மாதிரி அவர் முடிச்சுக்கிட்டாரு. இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா திருமாவோட ஆதரவு தான் ஆதரவு தான் பேசுகிறாரு அப்படின்ற விஷயம் 100%. அவர் ஆதரவு தான் பேசுகிறாரு. அவருக்காக மற்ற எல்லாருமே எதிர்க்க ஒரு விஷயங்கள் துணிகிறாரு திருமாவளவன். எதிர்க்கிறவங்களாம் யாருன்னா தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். எதிர்க்கிறவர்கள் யார்? இந்த ஒரு 3-4 பேர் தான். அவங்களும் கட்சிக்கு முக்கிய நிர்வாகிகள் தானே. முக்கிய நிர்வாகிகள். இது நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ரொம்ப இணைஞ்சி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க அப்படியே சார்ந்து போயிடுவாங்க. இது நான் இன்னைக்கு நேற்று பார்க்கல, 1991 to 96 நினைக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 91 96 இல்லை 2001 to 2006 ஞாபகம் இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சுப்பராயன் இருந்தார், இப்போ எம்பியாக இருக்கார். அவர் வந்து திமுக கூட்டணியில் இருந்தார். நினைமா 96 to 2001. அதிமுக ஒன்றுமே கிடையாது. அதில் இருந்த ஒரு 3-4 எம்எல்ஏ ஏதாவது பேசச்சா வேற யாரும் பேச மாட்டாங்க. சுப்பராயன் இருந்துச்சு அடிப்பார். ஆச்சா போச்சா என்ன பேசுறேங்க. 2006 to 2011 காங்கிரஸில் எல்லாருமே காங்கிரஸில் திமுகவே ஆகிட்டாங்க. அப்படி ஒருத்தர் ஆனவர் இன்னை வரைக்கும் திமுக விட்டு வெளியே வரல, பீட்டர் அல்போன்ஸ். எப்படிப்பட்ட தெரியும்ல உங்களுக்கு? திமுகவுடைய நிலை ஸ்போக்ஸ் பர்சன். ப்ளஸ்ஸு வேலூர் ஞானசேகரன் அது இதுன்னு ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. அதிமுக பீரியட்லேயும் சிலர் இருந்தாங்க, எதிர்கட்சி தலைவராலாம் இருந்தாங்க. அப்படியே எனக்கு என்னன்னு அவங்க சொன்னால் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் அந்த பயணிச்சா அவங்க கட்சியோட போயிடுவாங்க. ஏன்னா சலுகைகள், டெண்டர்கள், வேறு சில விஷயங்கள், ஏதாவது நான் முகதாட்சியம் பார்க்கணும், நாளை போய் பார்க்கணும், நீங்கள் இன்றைக்கி எழுத்து பேசினாலே போனால் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இதில் 2017 கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக பயணம் செய்கிறாங்க. அதில் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, எம்பிக்களாக இருக்கிறாங்க, 2 தடவை எம்பி. அப்போ அவங்களாம் எப்படி இருக்கும்? வாழ வைத்த தெய்வம் என்று. அந்த கூட்டணியால் தான் 100% வெற்றி கிடைச்சிருக்கு விசிகாவுக்கு. அதெல்லாம் விடுங்க, நான் இவங்க கதையை சொல்கிறேன். இவங்க ஏன் இப்படி ஆனார்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மொத்த கூட்டணி ஜெயிச்சதுலாம் அதெல்லாம் கூட்டணி தான் ஜெயிச்சாங்க, அது தெரியாதா? இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இதுக்காக இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பங்கம் வர்ற மாதிரி இவர் நம்ம ஆளூர் சவானவாசுக்கோ, பாலாஜிக்கோ, நம்ம ரவிக்குமாருக்கோ, இன்னும் இருக்கிற அந்த இவங்களுக்கோ இழப்பதற்கு அதிகம் இருக்கிறது. ஆதவ அர்ஜுன் ஏற்கனவே இழந்து விட்டார், இனி அவருக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அதனால் அவர் அடிக்கிறார், உண்மை நின்று பேசுகிறாரு. இவங்களுக்கு இழப்பதற்கு பலது இருக்கிறதுனால பயப்படுறாங்க. இப்போ புரியுதா அந்த வித்தியாசம்? திருமாவளவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது வேலைக்கு ஆகாது, நம்ம நகரணும், இவங்க இப்படியே இருந்தால் நம்மளை இது பண்ணுவாங்க. அப்போ அவர் அதுக்கான வேலையை பேசுறியா பேசு அப்படின்னு இவர் எண்ணத்தை அவர் மூலம். இவங்க எப்படி டைரெக்டாக திட்டாமல் ஆர்எஸ் விட்டுலாம் பேச விட்றீங்க, ஆர்எஸ் பாரதி விட்டு பேச விட்றீங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து ஆதவ அர்ஜுன் விட்டு பேச விட்றாரு. இவங்களாம் இங்கே ஒன்றும் இல்லை, கூட்டணி பலமாக இருக்குன்னுவாங்க. அவரும் என்ன சொல்லார்? கூட்டணி பலமாக இருக்குன்னுவாங்க. 2026 சொல்லும் என்ன உண்மைன்றது. இப்போ ஆதவ அர்ஜுன் பேசுகிற விஷயங்கள் 100% உண்மையாக இருக்குது, நிஜமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஆதவ அர்ஜுன் மேலே என்ன குற்றச்சாட்டு கொடுக்குறாங்கன்னா, அவர் சொன்ன கருத்தில் நேற்று வந்து துணை முதலமைச்சர், அடுத்து வரப்போது முதலமைச்சர் ஆசைப்படுறாரு, நாங்கள் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுன் மேலே நேரடி குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் கட்சியை சேர்ந்து 7 மாதம் தான் ஆகுது, அவர் டைரெக்டாக துணை பொதுச் செயலாளர் நியமிக்கிற அளவுக்கு அவருக்கு இந்த செல்வாக்கு தான் முக்கியம். அப்போ அவர் சாதாரண தொண்டை எண்ணி பார்க்க மாட்டாரா? அவர் ஆதவ அர்ஜுன் கொஸ்டின் பண்ணுறது கட்சியை பற்றி இல்லை. இப்போ நேற்று வந்தவருக்கு இளைஞர் அணி பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க அப்படி சொல்ல, அவர் ஆட்சியில் அரசு பற்றி சொல்கிறார். அவர் அது மட்டும் சொல்லலை, மற்ற இது இப்போ மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி வரும், கூட சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூப்பிட்டு பதவி கொடுப்பாங்க. இந்த இப்போ கூட கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் தனிப்பெருமான் வந்தாலும் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் கூப்பிட்டு துணை முதலமைச்சர் அமைச்சரவையில் பங்குலாம் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஏன் அந்த என்ன வரமாட்டேதுன்னு கேட்குறாரு. அவர் இன்னொன்று கேட்குறாரு,
ஆட்சியில் பங்கு அப்படின்னு வரும்பொழுது பல விஷயங்கள் வந்து சரி செய்யப்படும். நேரடியாக பல விஷயங்கள் அமைச்சரவை கூட்டம் நடக்கும், பாலிசி டிசிஷனு இதெல்லாம் மாறும். ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாரு. அதனுடைய ஒரு பார்ட்டாக தான் இன்னொன்று திருமாவளவனை பற்றி பெருமையாக பேசும்பொழுது எப்படி ரஜினிகாந்த் ஸ்டாலினுடைய ஆளுமையை பற்றி பேசும்பொழுது அவர் ஸ்டூடெண்ட்டுங்க, பயங்கர சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க, அதுக்காக ஃபெயிலான ஸ்டூடெண்ட் இல்லை, அவங்கெல்லாம் பயங்கர கிரேடு வாங்கின ஸ்டூடெண்ட்டுகள், அவங்களாம் வச்சு அவர் பண்ணுறாருன்னா, அதுலேயும் துரைமுருகன் அவரெல்லாம் வச்சு பண்ணுறாருன்னா உண்மையிலேயே நீங்கள் ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் சார் அதானே சொன்னார். துரைமுருகன் ஒரு இது அப்படிலாம் சொல்லலை. சேம் அதே பேட்டர்னில் தான் என் தலைவர் 40 வருஷமாக இருக்கார். நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது அதான் ஏன் யோசிக்கணும்னா இந்த டிஎம்கே வெர்சஸ் விசிகேன்னு கிளாஷ் ஆகுது. அங்கே தான் இந்த கேள்வி வரும்பொழுது அப்போ ஓகே நாங்கள் ஏன் ஆசைப்படக்கூடாது, அதிகார பகிர்வுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் ஏன் யோசிக்கக்கூடாது. அதிகாரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப அதை ஸ்கேல் வைக்கிறீங்களா? இல்லை இல்லை. அப்போ நீங்கள் அந்த மாதிரி வைக்கும்போது நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது, நாங்கள் ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அர்த்தத்தில் தான் அது பேசப்படுது. இப்போ அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு அந்த ஆசை வர விஷயம் சொல்றீங்க. இப்போ அதிமுக வந்து பாஜக தனியாக பிரிஞ்சு போச்சு. பாஜக பாமக ஒரு கூட்டணி, திமுக தனி கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி, இப்போ புது வழியாக விஜய் ஒருத்தர் வர்றாரு. ஸோ எல்லா கூட்டணியும் பிரிஞ்சிருக்குது. ஸோ வாக்கும் பிரிய தான் போகுது. ஸோ ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டியாக ஓட்டு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த விஷயங்களை ஈஸியாக யூஸ் பண்ண பார்க்குறேன். இப்போ 4 கட்சிகளுக்குமே அதில் என்ன தப்பு இருக்கு? தவறு சொல்ல, இந்த விஷயங்களுக்காக இப்போ விசிக்கு அந்த விஷயம் எடுக்குதா? ஆமாம், அவரே சொல்கிறாருல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு 45% வாங்கின ஒரே லிட்டரு ஜெயலலிதா தான். அவங்கள தவிர இப்போ யாருக்கும் அந்த கரிஷ்மா இல்லை, யாருக்கும் கிடையாது. இப்போ எந்த கட்சியும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, கூட்டணி தான். அப்போ கூட்டணி மதிங்க, நீங்கள் தான் அப்படின்னு ஏன் பண்ணுறீங்க? அதில் அடுத்த கட்டம் தான் சொல்கிறாரு, நாங்கள் இல்லைன்னா வட மாவட்டத்தில் வாங்க முடியாதுன்னு. அதுக்காக நீங்கள் போய் தனிச்சு நில்லு அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற கேள்வியை அவர் வைக்கிறாரு. அது வந்து நல்ல ஒரு விஷயம். நீங்கள் அந்த பார்வை கரெக்டு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இவ்வளோ நாளாக திருமாவுக்கும் தெரியும். ஆனால் கூட இருக்கிறவங்க ஐயோ வேணாம் பிஜேபி வந்துடும் சொல்லிக்கிட்டே இவங்க. நான் என்ன கேட்குறேன், வேங்கை வயல் விவகாரத்தை இவர் கேட்குறாரு கவர்மெண்ட் ஆதவ அர்ஜுன். அதே கேள்வி திருப்பிக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளில் என்ன பண்ணீங்க, பெரிய போராட்டம் பண்ணீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஏன் திமுக கூட்டணி போட்டு முன்னெடுத்தாங்க, ஆனால் சிறிய அளவில் அடையாளப்பூர்வ போராட்டம். அப்போ என்ன காரணம்? இதுதான் நிலைய வித்வான்கள் நினைச்சே பார்க்க மாட்டாங்க. தூக்கத்தில் கூட கனவுல கூட திமுக எதிராக அந்த இதில் அதை பழைய புராணத்திலாம் வரும், கற்புக்கு அரசினா யார் அப்படின்ட்டு. மனசால கூட யாரையும் நினைக்கக்கூடாது. ஒரு முனிவருடைய மனைவி ஆற்றுல பானை செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுக்கும்போது வானத்தில் போன ஒரு கந்தர்வனை பார்த்து மனசால் நினச்சாங்கன்றதுனால கருப்பு போயிடுச்சுன்னு தலையை வெட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசால் கூட இவங்க வந்து எதிராக நினைக்காத வித்வான்கள். அப்போது அதுக்கு மத்தியில் இவர் இந்த கேள்வி வைக்கும் பொழுது அது சிக்கலாகுது. இத்தனை வருஷமாக ஒரு 3 வருஷமாக திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு துரும்ப கூட கூட்டணி கட்சிகள் எடுத்து போட்டதே கிடையாது. ஆனால் ஒன்று செய்வாங்க, அப்படின்னோடனே கிண்டியை நோக்கி ஊர்வலம் போவாங்க, அப்படின்னோடனே கிண்டிக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்வாங்க இவங்க. அப்படின்ட்டு இப்படி போய் இவங்க போய் விருந்தில் கலந்துக்குவாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, நாங்கள் போகிறோம், நாங்கள் வந்து யார், தமிழக அரசு, நாங்கள் திமுக இல்லை, நாங்கள் இப்படி வந்தால் அறிவாலயத்துக்கு வந்தோன்னா நான் வந்து தலைவர், அவர் போச்சிடலாம். கிண்டிக்கு போயிட்டா நான் முதலமைச்சர், அவர் வந்து கனிம வளத்துறை அமைச்சர், அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர். அப்படி பார்க்கணும் நீங்கள் அப்படின்வாங்க. ஆனால் அந்த கட்சிகளுக்கு மட்டும் வரக்கூடாது, வெளியவே நின்று போராடணும், நாங்கள் தான் உள்ளே போவோம்னு. தெரியுதா? இப்போ பொன்முடி விவகாரத்தில் நேற்று அடிபட்டுச்சா? இப்போ அந்த விசிகா வந்து சனாதன ஒழிப்பில் முக்கியமான விஷயம், எதிர்ப்பில் ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க. இப்போ வேங்கைவேலுக்கு பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ணாது, நாங்குநேரிக்கு பெருசாக போராட்டம் இருக்காது. ஆனால் இப்போ இந்த பழனி முருகன் கோயிலில் மாநாடு பண்ணான், முருகன் முத்தமிழ் மாநாடு. அந்த மாநாடுக்கு ரவிக்குமாரே வினையாற்றினார். இவங்க கொள்கை முரண்பாடாக திமுக போகுது போல், சனாதனத்துக்கு ஆதரவாக சில விஷயங்கள் நகர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ விசிகா முக்கியமான விஷயம், பட்டியலின் பிரச்சனை நம்ம கூட்டணியில் இருக்கும், நம்ம எப்போனா பேசி சரி பண்ணிக்கிற விஷயங்கள். ஆனால் பாஜக ஆதரவாக அந்த சனாதனத்துக்கு ஆதரவாக போயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் திமுக நிலைப்பாட குறிக்கோளாக இருக்குது. ஸோ அந்த விஷயம் டேரெக்டாக திமுக அட்டாக் பண்ண தான் செஞ்சாங்க. நீங்கள் சொன்ன அந்த ரவிக்குமார் ஆட்சியில் இருக்கிற ஆட்களும். ஸோ அவங்க திமுக கூட்டணி இருந்தாலுமே பிரச்சனை பண்ண தான் செய்தாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் அப் ஆச்சா விசிகோட முரண்பாடு? இந்த ஆதவ அர்ஜுன் பேசுகிறாருல்ல, ஒரு காவல்துறை, இந்த வேங்கை வயல்னா அது காவல்துறையுடைய இதாக பார்க்கணும், காவல்துறை மேலே குற்றம் வைக்க முடியாது.
இது பாலிசி. அந்த அமைச்சரவை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோன்னு. இது என்கவுண்டருக்கும் பொருந்தும், மற்ற விஷயங்களுக்கும் பொருந்தும், கையை காலை உடைக்கிறதுக்கும் பொருந்தும், விமர்சனங்கள் வைத்தால் கைது செய்வதற்கும் பொருந்தும். நேற்று அந்த மோகன்ஜி அதுக்கு வழக்கு தான் போடணும், டெஃபர்மேஷன் கேஸ் தான் போடுவாங்க. கைது பண்ணி கொண்டு மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லிட்டாங்க, என்ன நேற்று பேச இன்றைக்கி வழக்கு போட்டு உடனே கொண்டு வரீங்க, பண்ண முடியாதுன்றாங்க. அப்போது இந்த மாதிரி விவகாரம்லாம் யாருக்கு அதுக்கான பொறுப்பில் இருக்காங்க? முதல்வர். அப்போ இது எப்படி நடக்குது? இந்த மாதிரி போய் நீங்கள் அது விதிக்கு மீறா போகும்போது அது நடக்க போகுது இல்லை, சில இடங்கள்ல நடக்குது. அப்போது இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் உங்களுக்கு விமர்சனம் வராது. இதை விமர்சனம் வைக்க வேண்டியது யார்? எதிர்கட்சிகள். செகண்டு கூட்டணி கட்சிகள் சொல்லணும். வேங்கை வேலை எடுத்துக்கங்க, நாங்குநேரியா எடுத்துக்கங்க, எந்த பிரச்சனை வேணால் எடுத்துக்கங்க. மதிமுக இது விசிகா அவங்களுடைய கருத்தை ஆரம்பத்துலேருந்தே வச்சிருக்காங்க. எதுலேயுமே அவங்க வச்சதா சரித்திரம் இல்லை. அப்போது இந்த மாதிரிலாம் போகும் பொழுது தான் எனக்கு என்னென்னா அவங்க போகிற நிலைமையை பார்க்குறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நிற்கிது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டீங்க, சனாதன எதிர்ப்பில் விசிகா உறுதியாக இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. இன்றைக்கி சனாதனம் பற்றி பேசுகிறதுனா மிகச்சரியாக வாதங்களை எடுத்து வைக்கக்கூடியவர் திருமாவளவன். எனக்கு என்னென்னு பேசி தான் ஒருத்தர் மாட்டினார். சனாதனத்தை 3 விதமாக பார்க்குறாங்க வட இந்தியாவிலலாம். சனாதனன்றது வெறுமனே இந்த வர்ணாசிரம முறை, வர்ணம் அந்த முறை கிடையாது. அது ஒரு பார்ட். அதை எல்லா இந்துக்களும் ஏற்றுக்கிறது இல்லை. ஜாதி இருக்குது, ஆனால் அதை வச்சுட்டு தீண்டாமை மற்ற விஷயங்களில் வட மாநிலங்கள் அளவுக்கு இங்கே இருக்கானா இல்லை, பல மாநிலங்கள் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனால் அடிப்படை இந்த வர்ணம். இன்னொன்று இந்து தர்மமாக பார்க்குறாங்க சனாதனன்றதை. அப்போ நீங்கள் சனாதனத்தை ஒழிச்சு கட்டுவேன், அது கொரோனா கிருமி போல், டெங்கு கிருமி போலன்னா அங்கே அப்படியே திருப்பி வட மாநிலம் என்ன பண்ணாங்க பாரு, நம்ம இந்து தர்மத்துக்கு எதிராக பேசுகிறாப்புல. யார் பேசுகிறா? உதயநிதி ஸ்டாலின். யார் இவர்? முதல்வருடைய பையன். யார்? இந்த கட்சி திமுக. அந்த கட்சி யார் கூட இருக்குது? காங்கிரஸ் கூட. அப்போ காங்கிரஸ் இந்துக்களுக்கு எதிராக நம்ம சனாதன தர்மத்தை எடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்துல தேர்தல் நடந்தப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி அவங்களுக்கு பெரிய லெவலில் அடியெல்லாம் வாங்கினாங்க. நீங்க சொன்ன பெருசா பேச நானும் சீட்டு பாஜக வந்திருக்க முடியுமே ஈஸியா அப்படின்னு. அது என்ன, இது ஒரு அந்த டைம்ல இந்த பிரச்சனையை பெருசாக்குனாங்க. இந்தியா ஃபுல்லா நேஷனல் இஷ்யூ ஆகணும். ஏன் ஆக்குனாங்கன்னா அந்த எலெக்ஷன் டைம் எலெக்ஷனுக்காக பண்ணாங்க. வாய விட்டீங்க கரெக்ட், பெரிய அளவு எதுக்கு அது முடிஞ்சிச்சு. அதோட அது அந்த பார்ட் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன், தேசிய எலெக்ஷன்றது மக்களவை தேர்தல்ன்றது வேறு இஷ்யூஸு. அதில் நீங்கள் ராமர் கோயிலெலாம் கட்டிட்டோம், பெரிய அளவில் வரும்னு நினச்சாங்க. உத்தரப்பிரதேசில் ராமர் கோயில் கட்டின அந்த அயோத்தி தொகுதியிலேயே தோற்று போயிட்டாங்க. அதனால் அது வேறு இஷ்யூ. அது அவங்களும் அந்த நினைப்பில் தான் இருந்தாங்க. எப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டு, கோடி மீடியா இங்கே எப்படி ஆதரவு ஊடகம் மாதிரி அங்கே கோடி மீடியா வச்சுக்கிட்டு எவன் என்ன பேசினாலும் அவனை வச்சு செய்கிறது. அப்புறம் வார் ரூமு இங்கே ஐடிவிங் மாதிரி அங்கே பெரிய, அது இவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்க தான் வச்சு செய்கிறது. எவன் என்ன பேசினாலும் துரோகின்றது. இல்லாட்டி பாகிஸ்தான் இங்கே எப்படி பாஜகன்றது. இப்போ ஆதவர்ஜுன் சொன்னாங்கல்ல, பாஜக எண்ணத்திற்கு ஏற்ப செயல்படுகிறார், பாஜகவிற்காக ஒரு வேலை செய்கிறாரோ என்கிற எண்ணம் தோன்றுகிறது அப்படிலாம். அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணுவாங்க, உடனே இது பண்ணால் இந்து விரோதி, பாகிஸ்தான் ஆதரவாளர், பாகிஸ்தான் அப்படி அங்கே எல்லாமே அங்கே அந்த பாலிசி தான் இங்கே. அப்போ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதை அவங்களே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்கி பார் 400 பார்னு லாஸ்ட்டில் சாக்கோபார் ஆகிடுச்சு அது. அப்போ இவங்க நினச்சது நடக்கலை, 300 கூட வரல கூட்டணி ஆட்சி தான். அப்போ தெரிஞ்சுதா? அப்போ மக்கள் மௌனமாக தான் இருப்பாங்க. நீ என்ன பண்ணாலும் பண்ணு ராசா பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னு வைப்பாங்க. உத்தரப்பிரதேசில் அதோடைய அடி தான், செம்ம அடி வாங்கினாங்க உத்தரப்பிரதேசில். சேம் அதே தான் நான் அந்த மாநிலங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் நீங்களே ஒரு மீடியாக்களை வச்சுக்குவீங்க. நேற்று ஒரு ட்விட்டரில் ஒரு இது போட்டிருந்தாங்க, ஆதரவு ஜர்னலிஸ்ட்டுகள்னு ஒரு லிஸ்ட்டு. அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போகுது. கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த இதுக்கு பொருந்தி வர மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஆதரவு ஊடகங்கள், ஆதரவு சமூக ஊடகவியலாளர்கள், சமூக ஊடகங்கள் எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறீங்க. எதிர்த்து பேசுகிறவங்களையும் காலி பண்ணுறீங்க. அதில் பல நடவடிக்கைகள் வருது. இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது, மாற்று கருத்துக்களை பெருசாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதே இல்லை. அதிமுக என்ன பேசினாலும் அது பெருசாக வராது.
அது விவாத பொருளாக டிபேட்டில் நைட்டு மாறாது. ஆனால் அதிமுகவில் ஏதாவது பிரச்சனை தான் மாறும். யாராவது திமுக அதிமுக உரசலா அப்படி பேச மாட்டேங்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனன் பேசுனது கரெக்டாக தப்பா அப்படி தான் போகுது விவாதம். தனிநபர் தாக்குதல் போயிருக்கு. அப்போ திமுக விசிக முரண்பாடா, கூட்டணியில் மாற்றம் வருமா அப்படிலாம் பேசுறதில்லை. இது அதிமுகவில் நடந்திருந்தா உரசலா நடந்துச்சு. என்ன பிஜேபி மூதலா, அண்ணாமலை சொல்லுதா கூட்டணி உடையுமா அப்படி இப்படின்னு 6 பேர் அமைச்சர்கள் எதிராக இருக்காங்கன்னு பத்திரிகையாளர் கொளுத்தி போட்டார். உடனே கூட்டணி அதை பற்றியே ஒரு வாரம் ஓடிச்சா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வராமல் அப்படியே ஒரு நல்ல ஆல் இஸ் வெல்லுன்னு போகும்போது மௌனமாக இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனுக்கும் அதான் நடக்குது. அவர் ஓப்பனாக சில விஷயங்களை சொல்கிறாரு, இருக்கிற இதை விமர்சனமாக வைக்கிறாரு. இதெல்லாம் கரெக்ட் இல்லைங்க, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். வேங்கைவேல் பிரச்சனைனா நீங்கள் வேங்கைவேல் பிரச்சனை ஏதோ ஒரு மூலையில் நடக்குதுன்னு பார்க்குறீங்க, அப்படி பார்க்கல. இது ஒரு போலீஸ்னால் போலீஸோட அப்படியே போலீஸ் மேல் நடவடிக்கை, கலாச்சார சாவா 2 எஸ்பியை மாத்திரு அப்படி கிடையாது. அது அமைச்சரவை சம்மந்தப்பட்டது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குனா ஏன் கொடுக்கக்கூடாது? கூட்டணி இல்லாமல் ஏன் கூட்டணி கொடுத்தா என்ன? கூட்டணிக்கு ஒரு 2-3 அமைச்சர் கொடுத்தா என்ன? பொது தொகுதியில் நிற்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அதில் இன்னொன்று சொல்கிறாரு, பாமகவுடைய தலித் எழில்மலையை ஜெயலலிதா நிற்க வச்சதை பாராட்டுறாரு. கொடுத்தாங்க. ஜெயலலிதா தான் முதல்ல தலித் எழில்மலையை ஒரு பொது தொகுதியில் திருச்சியில் நிற்க வச்சாங்க. நீங்கள் உங்களுடைய வேட்பாளரையே பெரம்பலூரில் நிற்க வைக்காமல் ஊட்டியில் நிற்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே. இன்னொன்று சொல்கிறாரு, இந்த சமூக நீதி எல்லாம் பேசுகிறீங்க, எல்லாம் மற்ற டைம்லாம் அப்படியே பேசுகிறீங்க, தேர்தல்னு வந்தால் அங்கே சமூக நீதிலாம் கிடையாது, அங்கே வேறு விஷயங்கள் வந்து புகுந்துக்குதுன்றாரு. இந்த மாதிரிலாம் டேரிங்காக யாரும் வைக்கவே முடியாது. ஆனால் இது திமுக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போ இந்த மகாராஷ்டிரா அவங்க மாற்றினது எந்தெந்த தொகுதியும் ரொம்ப கஷ்டமான தொகுதியாக இருக்கோ திமுக வாண்டடாக வாங்கிட்டாங்க. நீங்களே இதுக்கு ஆராசா மாற்றினது எல்முருகனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு. கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் இருந்த தொகுதியும் உங்களுக்கு திண்டுக்கலுக்கு ஈஸியாக மாற்றிவிட்டு கஷ்டமான தொகுதி திமுக வாண்டடாக எடுத்துக்கிட்டு. எது கஷ்டமான தொகுதி? கோயம்புத்தூர். அங்கே நிற்க வேண்டியதானே ராசா? அது அங்கே திமுக நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் திமுக தானே ராசா. 2 பேரும் மாநில தலைவர் அந்தவங்க தானே, எல்முருகன் அண்ணாமலையும். ஆமாங்க, கோயம்புத்தூர் நிற்க வைக்க வேண்டியதானே அவங்க கட்சி. அந்த கேள்வி தான் ஆதவ அர்ஜுன் வைக்கிறார். பெரம்பலூர் பெரம்பலூர் இது, அதனால கஷ்டமான தொகுதிகளை திமுக எடுத்துக்கிட்டு பண்ணாங்க. கஷ்டமான தொகுதி கோயம்புத்தூர் தானே, அங்கே ஆதரவாசம் நிற்க வேண்டியதுதானே. வேற யாரும் தலித் லீடர்ஸ் இல்லையா அங்கே நிற்க வைக்கிறதுக்கு? நீலகிரியில் யாரையா ஒருத்தர் போட்டுக்கலாமே, அங்கேயே மாவட்ட செயலாளர்லாம் இருப்பாங்களே. ராஜ்குமார்ன்ற ஒரு யார்? ராஜீவ்குமார். இந்த இது கோயம்புத்தூர்ல நின்று ஜெயிச்சார் ராஜ்குமார், யார் அவர்? கணபதி ராஜ்குமார். அங்கே மேயர் வந்து வெளியே இருந்தவர். எந்த கட்சியில் மேயர் வந்தார்? அதிமுக. எப்போ திமுகவில் வந்தார்? சமீபமாக தான். அப்போ எவ்வளோ நாளாக உழைச்சோம்லாம். அங்கேயே ஒருத்தர் இருந்தார் மகேந்திரன், பெரிய செல்வாக்குள்ளவர், அவரும் சமீபத்தில் வந்தவர் தான். அவரெல்லாம் வளர்த்து விட்டா அவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது. நடுவில் பாவம் தெரியாமல் அங்கே போயிட்டு வந்துட்டாரு. செந்தில் பாலாஜி தலையீடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வேட்பாளர். அவ்வளோதான், நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. தகவல் இருந்தது. செந்தில் பாலாஜி கூட வந்தவர் தாங்க அவரு. செந்தில் பாலாஜி மாவட்ட செயலாளர், பக்கத்து மாவட்டம். அவர் சொல்றாரு, அந்த கொங்கு மண்டலம் செந்தில் பாலாஜி தானே பாத்துக்கிறாரு. அவரு கட்டளை இடுகிறார், இங்க இவரை போடுங்க, மகேந்திரன்லாம் கொடுக்க வேணாம், ராஜ்குமார் என் ஆளு போடுங்கன்றாரு. போடுறாங்க. வெற்றி பெறதுக்காக அந்த விஷயங்கள் வச்சிருக்காரு. புரியுதா? அதனால நம்ம அதுக்குள்ள போய் மாட்டிக்க வேணாம். நம்ம வந்து உங்க கேள்வி, ஆராசா ஏன் பெரம்பலூரில் நிற்கவில்லை, அது பொது தொகுதியாக மாறியதால் நிற்கவில்லை அப்படின்னு ஆதவர்ஜன் சொல்றாரு. அண்ணா இங்கே நிற்காம அங்கே ஏன் போய் நின்னாரு, இதுக்காக தான் நாங்க போராடுறோம் அப்படின்றாரு. நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல கடினமா இருக்கிற தொகுதிக்காக, திமுக சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க கடினமா இருக்க தொகுதிக்காக இந்த மாதிரி இருந்து. அப்ப கடினமா இருக்க தொகுதினா நீங்களே சொல்றீங்க, திமுக சொன்னதாக நீங்களே சொல்லுகிறீர்கள், சொன்னதுன்னா நீங்களே சொல்லுகிறீர்கள், கோயம்புத்தூரும் அதுல ஒண்ணுன்னு. அப்ப அங்க நின்றுக்கலாமே அப்படின்றது பொதுவாக வர்ற கேள்வி. இறுதியாக ஒரு கேள்வி வச்சு அமைச்சது. இப்போ திருமாவளவனோட நேரடி கட்டுப்பாடு தான் ஆதரவு வச்சு நல்ல விஷயங்கள் பேசுகிறாரு, அடுத்த விஷயங்கள் கொடுக்குறீங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் அவங்களோட முக்கிய கோரிக்கைகளே ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கீடு வேணும் அப்படின்னு. ஸோ 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி அதுக்கு ஆமோதிக்கிறாங்களோ அந்த கட்சி கூட்டணி விசிக செல்ல முடியுமா? சில நிலைப்பாடு வருமா? அந்த மாதிரி வர்றதுக்கு ரொம்ப கம்மி சான்சஸ். ஏன்னா இவ்வளோ தூரம் பேச வேண்டிய விஷயமே தேவையில்லையே. அவங்க சொல்கிறது எங்கள் டீமுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்னு இப்போவும் சொல்லலை, ஆதவ அர்ஜுனும் சொல்லலை. அப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றாங்க. அது வச்சு தான் வருங்காலத்தில் நாங்கள் அப்படி பண்ணுவோன்னு சொல்லலை.
ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது எங்களுடைய இது எப்போவுமே நாங்கள் பேசுகிற ஒரு விஷயம் அப்படின்றாப்புல. இப்போ சொன்னதுனால நீங்கள் என்ன பெருசாக கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், அதிமுகவும் சரி திமுகவும் சரி பெரிய கட்சிகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மனசு எந்த காலத்துலையும் அவங்களுக்கு இருந்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை மட்டும் அதுக்கு கலைஞர் இறங்கி வந்தார். அதுவும் கலைஞர் 1980 ஆட்சியை அவங்க விருப்பப்படி எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைத்தார்கள். கலைச்ச உடனே எப்படியும் ஜெயிப்போம், நம்ம தான் இதுன்றப்போ இந்திரா காந்தி அவங்க அப்போ 30% இருந்தாங்க. பெரிய அளவில் வாக்கு சதவீதம் அவங்கள்ட்டே இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்களும் ஈக்குவல் நீங்களும் ஈக்குவல், ஆளுக்கு பாதி, கூட்டணி அரசாங்கன்னாங்க. சரி ரைட்டு. ஆனாலும் 114 சீட்டு காங்கிரஸுக்கு, 112 திமுக, மீதி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு. அப்போது இந்த இதில் யார் ஹையஸ்ட்டு நிற்கிறாங்களோ அவங்க தானே முதலமைச்சர் வருவாங்க. அப்போ மூப்பனார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க. உடனே கலைஞர் எல்லாம் மேலெல்லாம் பேசி அதுக்கப்புறம் மேலேருந்து காங்கிரஸ் தலைமை அறிவிக்குது. இருந்தாலும் கலைஞர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் முதல்வர், கூட்டணி அதிகம் இது என்ன வந்தாலும் அவர் தான் அப்படின்னு. ஆனால் உலகம் போச்சுன்னு வச்சிங்களேன், எம்ஜிஆரே மீண்டும் வந்துட்டார். அதனால் அன்னைக்கு அந்த கூட்டணி அரசாங்கன்றது நடக்கலை. 2006 to 2011 ஒரு வாய்ப்பு இருந்தது, மைனாரிட்டி ஆட்சி இருந்தது. அப்போவும் கலைஞர் சாமர்த்தியமாக பார்த்துக்கிட்டாரு. அதனால் யாரும் பங்கு கேட்கல, அப்படி போயிடுச்சு. திமுக அரசு அன்னைக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கலாம். பாமகவோ மார்க்சிஸ்டுகளோ காங்கிரஸோ கொடுத்துருக்கலாம், 50 எம்எல்ஏ கிட்ட வச்சுருந்தாங்க, கொடுத்து வாங்கிருக்கலாம். அது கலைஞருடைய சாமர்த்தியம்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இனி அது நடக்காது. ஆதவ அர்ஜுன் சொல்கிற மாதிரி இனி கூட்டணி இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் அதிமுக தோல்வியை தழுவுனது, திமுக பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்றுக்கிட்டு வர்றது. இன்றைக்கி இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம வந்து 200 தொகுதி ஜெயிச்சிடலாம், நம்ம தான் எல்லாம் எங்கேயோ போயிட்டுமே, அந்த ப்ரொபகண்டா தான் வேணான்னு அதை தான் அவர் சொல்கிறாரு. நாங்கள் தான் நினைக்காதீங்க, இனி அது வாய்ப்பு இல்லைன்னு ஒரு ஓப்பனாக டேரிங்காக அடிக்கிறார். இதுதான் கூட இருக்கிறவர்களே பதற வைக்குது. ஐயோ இந்த ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவானே, ஏய் நான் எல்லாம் சரியாக பேசி முடிச்சிட்டேன்டா, நீ வேறு நடுவில் வந்து எல்லாம் பண்ண சமாதானம் ஆகிட்டோண்டான்னுவோம். அந்த மாதிரி கதையாக போகுது. அப்பா நாங்கள் பேசி இது பண்ணி வச்சுனீங்கன்னா அப்படின்னு. என்ன பேசி வச்சு என்ன சாதிச்சிங்க? இருக்கிற தொகுதினா 6 தொகுதி தான்ட்டாங்க, 2 MP 2 MP தான், பொது தொகுதி எம்பியும் உங்களுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என்ன பெருசாக சாதிச்சிங்க? அப்போ இதுக்கு ஒரு அடுத்த கட்டம் ஒரு புரட்சி நடக்கணும்னா அதை இவர் ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி ஒருவேளை அதிமுகவை நெருக்கி பேசுகிறது திருமாவளவன் சாமர்த்தியம். அதிமுகவும் அதுக்கு உடன்பட்டு வரணும். ஒரு வேளை இல்லை காங்கிரஸும் விசிக எல்லாம் சேர்ந்து விஜய் கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி வந்தது வச்சுக்கிங்க, ஒரு வேளை நம்ம ஜெயித்து நீங்கள் முதலமைச்சர் முக்கியமான போர்ட்ஃபோலியோ நாங்களும் அந்த அரசில் இருப்போம் அப்படின்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்றீங்களா? அந்த கேள்வி தான் கேட்குறேன். அவங்க வைக்கிற டிமாண்டுக்கு எந்த கட்சி ஓகே சொன்னாங்களோ அங்கே விஜய் கூப்பிட்டு நான் ஓகேங்க வாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கும் அது நல்லதாக படுது. ஒரு துணை முதல்வர், ஒரு 60 இடம், புதிய கூட்டணி புதிய. ஆமாம், இவர் இது திரும்ப ஒரு 20 இடம், அமைச்சரவையில் பங்கு, மற்ற கட்சிகள் இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து இடதுசாரிகளும் அமைச்சரில் பங்கு, ஆளுக்கு 15 சீட்டு. கசக்குதா? 15 30 20 50 காங்கிரஸுக்கு 100, மீதி 134 நிற்கிறான். எப்படியும் கூட்டணி தான் வரப்போகுதுன்னு தெரியும். ஏன் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலான்னு விஜய் ட்ரை பண்ணக்கூடாது? நடக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் நடக்காமல் போகாது, நடக்கவும் செய்யலாம். நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன். இல்லை இது யதார்த்தம் ஆதவ் சொன்ன மாதிரி தான். அதனால் ஏப்பா என்னப்பா பிரச்சனை, பேசிக்கலாம். உங்களுக்கு இன்னும் 6 இந்த 6 இல்லை, ஆளுக்கு 10 சீட்டு, மீதி நாங்கள் நிற்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க பார்த்துக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட்டணி அரசாங்கத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு திமுக ஒரு முடிவு எடுக்குது வச்சுக்கோங்க. திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. மறுபடியும் இவங்க சரியான கூட்டணி அமைக்க முடியாமல் போகும். ஒருவேளை அந்த மாதிரி எடுத்து இந்த கூட்டணி அப்படியே நிற்கிது. பாஜகலையும் அண்ணாமலை பேச்சை கேட்டால் வேலைக்கு ஆகாது. மறுபடியும் என்டிஏன்னா அப்போ சொல்ல முடியாது, வெற்றி எப்படி வேணும் திரும்பும். இல்லை எதுவுமே நடக்காது, காங்கிரஸ் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், கூட்டணின்னு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அமைச்சரில் பங்கு, நாங்கள் பெரும்பான்மை வந்துட்டா பங்கு கிடையாது அப்படின்னு ஏடிஎம்கே ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. நேற்று காங்கிரஸ் சம்மதிச்சிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு செல்வப்பந்துக்கு வாழ்த்துக்களே சொல்லிட்டாரு. வேற என்ன வேணாம் சொல்லுவார். இல்லை விசிக வச்ச டிமாண்ட் மாதிரி காங்கிரஸ் டிமாண்டுக்கு இவங்களும் அப்படி சொல்லி நீங்கள் விசிக வந்து அப்படியா சொல்லிச்சு? இல்லை அவங்க அப்படி சொல்ல, அது அவங்க இஷ்டம் தானேங்க. நீங்கள்
அவங்க பெரும்பான்மை கேபி ராமலிங்கம் பேட்டி, கேபி ராமலிங்கம் பாஜக துணைத் தலைவர்னா பேட்டி கொடுத்தாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சராகவும் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அவங்க கட்சி பெரும்பான்மையில் இருக்குது. அதில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வரணுன்றது ஒரு ஜனநாயக நடைமுறை. இதுக்கு என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு கேபி ராமலிங்கம் சொன்னார். கரெக்டான கருத்து அது. ஏன்னா அது அந்த விமர்சனங்கள் வர செய்யும், அந்த இப்போ வந்து உடனே கொண்டு வராங்க, அதெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் எதிர்ப்புலாம் தெரிவிக்கல விசிகா, அது சொல்கிறதும் கிடையாது, அவங்க இஷ்டம் அது. அதனால் அதை விட்டுருங்க. அப்போது நான் சொல்ல வர்றது, ஒருவேளை ஏடிஎம்கே கூட்டணி வருது, நாங்கள் ஜெயிச்சு மெஜாரிட்டி ஆகிட்டா நாங்கள் தான், மெஜாரிட்டி கிடைக்கலங்க ஓட்டுக்கே கூட்டணி அரசாங்கம் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு அமையலாம்ல. அதனால் எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது வருங்காலம் அப்படின்றது தான். இந்த 26 நல்லா இருக்குங்க, நான் திருப்பி அதான் சொல்கிறேன். 26 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.